இன்னைக்கு ஜனவரி 3 ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாங்களா? இன்னைக்கு ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு குட்டி பாத்திரமா எடுக்காதீங்க, பெருசாக எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாற்றினேன். ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கோங்க. அந்த பவுலில் 3/4 பங்கு வந்து அரிசி மாவு, அதே அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி ஒரு 4 முந்திரியை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்தலாம், இல்லைன்னா வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவை போட்ட பவுலில் 5 பவுல் தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். நான் 4 பவுல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச மாவையும் சேர்த்தி திரும்பி ஒரு கப் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரவா தோசைக்கான மாவு ரெடி. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா தண்ணியாட்ட ஊற்றணுங்க. அதனால் எத்தனை வாட்டி நீங்கள் ஊற்றும் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. நல்லா மொறுமொறுன்னு வரும். 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுங்க. சூப்பரான ரவா தோசை ரெடி. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்ப்போம். பாய்.